எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது புதுசா அமலுக்கு வந்திருக்கக்கூடிய செல்போன் கட்டணம். அதாவது ரீசார்ஜ் கட்டணம் பழைய விலையிலிருந்து புதுசா விலையெல்லாம் மாத்தி வந்திருக்குது. அது ஜியோ, ஏர்டெல் அண்ட் வோடாஃபோன் எல்லா கம்பெனிலயும் இந்த மாரி விலையேற்றம் வந்து இப்போ 2 நாள் ஆச்சு. ஸோ எந்தெந்த கம்பெனில எந்தெந்த அளவுக்கு விலையேற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல முழுசா பார்க்க போறோம் மக்கா. புதுசா நம்ம சேனலை பார்க்குற யாரா இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க மக்கா. சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாரதி ஏர்டெல் அப்படிங்கிற ஏர்டெல் நிறுவனம் தன்னோட ரீசார்ஜ் கட்டணத்தை பொறுத்தவரை 265 ரூபா ரீசார்ஜ்லேருந்து 299ம், 299 ரீசார்ஜை 349ஆகவும், 359 ரீசார்ஜ் 409ஆகவும், 399 ரீசார்ஜ் 449 ரூபாயாகவும், 265 ரீசார்ஜ் 299 ரூபாயாகவும், 299 ரீசார்ஜ் ரூபாய் 349ஆகவும், 359 ரீசார்ஜ் 409 ரூபாயாகவும், 399 ரீசார்ஜ் ரூபாய் 449ஆகவும் விலையை உயர்த்திருக்காங்க மக்கா. ஸோ அடுத்தடுத்து விவரம் என்னங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதே போல் ஜியோ நிறுவனம் 179 ரூபா ரீசார்ஜை 199 ரூபாயாகவும், 455 ரூபா ரீசார்ஜை 509 ரூபாயாகவும், 1799 ரூபா ரீசார்ஜை 1999 ரூபாயாகவும், 265 ரூபா ரீசார்ஜை 299ஆகவும், 299 ரீசார்ஜை 349ஆகவும், 359 ரூபாய் ரீசார்ஜை 409ஆகவும், ரூபாய் 19 ரீசார்ஜை 22ஆகவும், 29 ரீசார்ஜை 33ஆகவும், 65 ரூபாய் ரீசார்ஜை ரூபாய் 77 ரூபாயாகவும் வைத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். இதை தவிர்த்து ரூபாய் 479 ரீசார்ஜ் 579 ரூபாயாகவும், ரூபாய் 549 ரூபாய் ரீசார்ஜ் 649 ரூபாயாகவும், ரூபாய் 719 ரூபா ரீசார்ஜ் 859 ரூபாயாகவும், 839 ரூபா ரீசார்ஜ் 979 ரூபாயாகவும், ரூபாய் 2999 ரீசார்ஜ் 3599ஆகவும், ரூபாய் 19 ரீசார்ஜ் 22 ரூபாயாகவும், 29 ரூபாய் ரீசார்ஜ் 33ஆகவும், கடைசியாக ரூபாய் 65 ரீசார்ஜ் 77ஆகவும் இந்த ஜியோ கம்பெனிக்காரங்க தன்னுடைய ரீசார்ஜ், அதாவது செல்ஃபோன் ரீசார்ஜ் கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க. இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தாக நம்ம வோடாஃபோன் நிறுவனம் எவ்வளவு கட்டணத்தை உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வோடாஃபோன் சொல்லுகிற வி கம்பெனிக்காரங்க தன்னோட ரீசார்ஜ் கட்டணத்தை ரூபாய் 179லேருந்து 199ஆகவும், 459 ரூபாய் ரீசார்ஜை 599 ரூபாயாகவும், ரூபாய் 1799 ரீசார்ஜை 1999ஆகவும், ரூபாய் 269 ரூபாய் ரீசார்ஜை ரூபாய் 299ஆகவும், ரூபாய் 299 ரீசார்ஜை 349 ரூபாயாகவும், ரூபாய் 319 ரீசார்ஜை 379 ரூபாய் ரீசார்ஜாகவும் விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போல் 479 ரீசார்ஜை 579 ரூபாயாகவும், 539 ரூபாய் ரீசார்ஜை 649 ரூபாயாகவும், 719 ரூபா ரீசார்ஜை 859 ரூபாயாகவும், 839 ரூபா ரீசார்ஜை 979 ரூபாயாகவும், ரூபாய் 2899 ரீசார்ஜை 3499ஆகவும், ரூபாய் 19 ரூபா ரீசார்ஜை 22 ரூபாயாகவும், ரூபாய் 39 ரூபா ரீசார்ஜை 48ஆகவும், இந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப, அதாவது அவங்கவுங்களோட நெட்வொர்க்கோட சிறப்புத்தன்மையை பொறுத்து அவங்கவுங்க ரேட்டை வந்து ஏற்றிருக்காங்க மக்கா. ஸோ இது எல்லாருமே ஞாபகத்தில் வச்சு அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ரீசார்ஜை புதிய கட்டணம் எப்படி என்ன அப்படிங்கிறத கேட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க மக்கா அப்படிங்க உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் மக்கா. அதாவது இந்த விலையேற்றங்கிறது ரொம்பவே எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா விலையேற்றங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா ஏழை மக்கள், பாமர மக்கள், அன்றாடம் உழைக்கக்கூடியவங்கலாம் நிறைய பேர் வந்து இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஆரம்பத்தில் என்ன தான் அந்த செல்ஃபோன் நிறுவனங்கள்லாம் கம்மியான விலை கொடுத்துருந்தாலும் இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் இந்த ரீசார்ஜ் கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை தான் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி என்னென்ன உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க.
அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறோம், செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த காலம்லாம் போய், அதாவது ஒரு காலத்தில் செல்ஃபோன் நம்ம வந்து காசு போட்டு தேவைக்கு பேசிட்டு சும்மா இருப்போம் ரீசார்ஜ் பண்ணாமல். இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் வச்சுருந்தா இன்கமிங் வர்றது கூட வந்து, அதாவது நமக்கு ஃபோன் வர்றது கூட நம்ம காசு கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு மக்கா. ஸோ இந்த சூழ்நிலை மாறணும். எல்லாத்துக்குமே இன்கமிங்காவது ஃப்ரீயாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்கா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?